சிறப்பாக ஆரம்பித்து வரவேற்புரை வழங்குவதற்காக திரு சு ராசரத்னம் அவர்களை அழைக்கின்றோம். பேரன்புமிக்க எங்களுடைய மாகாண சபை பாராளுமன்ற உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்களே, ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து பிஜி முதல் தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா நாட்டிலுமிருந்து இங்கு வருகை தந்து இந்த மகாநாட்டை சிறப்பித்து இந்த ஆசிரியர் மகாநாட்டை 92ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த 32 வருடங்களுக்கு மேலாக இடைவிடாது ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தலில் மேம்பட வேண்டும் என்ற நோக்கோடு மட்டும் எவ்வித அரசியல் கலப்புமின்றி அதனை செய்து கொண்டு வருகின்ற மதிப்புக்குரிய திரு சாமிக்கண்ணன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பேராளர்களே, எங்களுடைய சிட்டி கவுன்சிலர்ஸ், கல்வி சபை அங்கத்தவர்கள், ட்ரஸ்டீஸ், அத்துடன் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், பெரும்பாலும் ஆசிரியர்களே இருக்கிறீர்கள். ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த மகாநாடு ஏன் செய்யப்படுகின்றது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். மலேசியாவிலிருந்து 87 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். ஆக 5 பேருக்கு விசா கிடைத்தது, அதிலும் ஒருவர் வரவில்லை. அதே போன்று தமிழ்நாடு, இலங்கை, இவ்வாறாக மலேசியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய 1 மாதமோ 2 மாத சம்பளம், அவர்களுடைய விமான கட்டணம், இருப்பினும் 87 பேர் விண்ணப்பித்தார்கள். தமிழ்நாடும் அப்படித்தான். எல்லோரும் தங்களுடைய செலவில் இங்கு வந்திருக்கின்றார்கள். இது எதை எடுத்து காட்டுகிறது என்றால், இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதனால் தாம் அடையப் போகின்ற தாங்களும் தங்களை நம்பி வந்திருக்கின்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து நன்று வந்திருக்கின்றார்கள். முதல் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள் எல்லோருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த விடயம், இந்த மகாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது என்று நீங்கள் கூறினால் அல்லது உங்களுக்கு உள்ளுணர்வு வந்தால் அதற்கான பொறுப்பு நான் அல்ல. உண்மையில் என்னிடம் கற்ற மாணவர்கள், நண்பர்கள் இரவு பகலாக பாடுபட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக இதை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இந்த நீங்கள் எனக்கு சொல்வதென்றால் அது அவர்களுக்கு சொன்னதுதான். இவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடிய இந்த அடுத்த தலைமுறை இங்கு வந்திருப்பது கனடிய தமிழ் மக்களிடையே ஒரு நல்ல வெளிச்சத்தை, இன்னும் ஒரு 50 வருடத்துக்கான ஒரு சிறந்த பாதையை அது வகுத்திருக்கின்றது. அவர்கள் மொழியிலும் இந்த உள்ளுணர்வோடும் செயல்படுவார்கள். ஆனால் நிச்சயமாக கனடாவில் தமிழ் மொழி நிலைத்து நீண்டு நிற்கும். அதற்கான வகைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணியை தங்கள் தோள்மேல் சுமந்து அதை நிறைவேற்றிய அத்தனை என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் நான் நன்றியை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். இந்த மண்டபம் கூட இன்றைக்கு இரவிரவாக செய்து போட்டு இங்கே இருக்கிறார்கள், நித்திரை இல்லாமல் பிறர். அவ்வளவுக்கு அவர்கள் பாடுபட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டுவதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும்
இரண்டு எங்களுடைய ஆசிரியர்கள் இங்கே நடந்த நடனத்தை பார்த்திருப்பீர்கள், பறைசியை பார்த்திருப்பீர்கள், தமிழ்த்தாய் வாழ்த்தை பார்த்திருப்பீர்கள். அத்தனை குழந்தை செல்வங்களும் ஆசிரியர்களும் அதற்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை கூற கடவுப்பட்டிருக்கின்றேன். இந்த மகாநாட்டில் கிட்டத்தட்ட 139 கட்டுரைகள் வந்தன. அந்த கட்டுரைகள் எழுதியவர்களில் ஒரு 60-70 வீதமானவர்களுக்கு விசா கிடைக்கவில்லை. எனவே எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை உடனடியாக நாங்கள் தயாரிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம். ஏனென்றால் நிகழ்ச்சி நிரலை நான் தயாரித்த பின்பு அதற்கு விசா கிடைக்கவில்லை என்றால் அது வெற்றிடமாகும் அல்லது சரியான நிகழ்ச்சிகளாக அமையாது. இது விசா கிடைத்து விண்ணப்பித்து தன்னுடைய கட்டுரை அனுப்பி போட்டு நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் எங்கள் பக்கத்திலும் ஒரு நியாயம் இருக்குது என்பதை பலரும் உணர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று உங்கள் கைகளில் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. இது முற்றிலுமான உண்மை. இந்த நேரத்தில் மீண்டும் ஏதாவது நாங்கள் குறைகளை பார்க்காமல் வந்திருந்த நோக்கத்துக்கு ஏற்ப நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கோமா என்று உணர்ந்து இதை பயனுள்ளதாக மாற்ற வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையும் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.